நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பதுங்க, திருமண பொருத்தத்தில் இந்த 10 பொருத்தம் அப்படின்னு பார்க்குறாங்களே, அது சரியில்லாத ஒரு அமைப்பாக தான் சொல்ல முடியுது. சுத்தமாக சரியில்லாத அமைப்பு. இந்த 10 பொருத்தத்தினுடைய அடிப்படையில் திருமண பொருத்தத்தை பார்க்கவே கூடாதுங்க. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், இருவருக்கும் 10 பொருத்தமும் பலமாக இருக்குங்க, தாராளமாக திருமணம் செய்யலாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு என்பது சுத்தமாக ஒன்றுக்குமே உதவாத சரியில்லாத பொருத்தங்கள். இந்த 10 பொருத்தத்தின் அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கவே கூடாதுங்க. ஜாதக பொருத்தம், ஜாதகத்தை சீர்தூக்கி பார்க்கணும். ஜாதக அனுகூல பொருத்தம்னு இருக்கு. நேற்று கூட திரு ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய குருஜி டிவியில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. குருஜி ஐயா போட்டிருந்தாங்க. அதாவது 4 ஜோசியத்தை பார்த்துட்டு இறுதியாக என்னட்ட வந்தாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை 2 ஜாதகத்தையும் குருஜி ஐயா விளக்கியிருக்காங்க. திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் விளக்கியிருக்காங்க. சுத்தமாக சரியில்லாத அந்த பையனுடைய ஜாதகத்தை இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தவே கூடாது. சுத்தமாக சரியில்லாத ஜாதகம்ங்கிற பாயிண்ட்ல அந்த பையனுடைய ஜாதகம் இருக்கு. ஆயுள் குற்றம் இருக்கு. அந்த பாயிண்ட் அங்கே அடிக்கிறாங்க, சார் அடிக்கிறாங்க, சொல்றாங்க ஆயுள் குற்றம் உள்ளது. அப்போ எந்த அடிப்படையில் அதை சீர்தூக்கி பார்க்குறாங்க? 6-8 தசாபுத்திகளுடைய அடிப்படையில். அந்த தசாபுத்திகள் 6-8 வருது. மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசை, மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத செவ்வாய் புத்தி. அப்போ ரெண்டுமே 6-8. அதுக்கு அடுத்தது நீங்கள் பாருங்க, அந்த 8ஆம் இடத்தில் நின்ற ராகுனுடைய புத்தி, புதன் தசையில் ராகு புத்தி. மேஷ லக்னத்துக்கு 8ல் ராகு இருக்காரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து பகை பெற்றிருக்கின்றார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கின்றார். சனி சூரியனோடு கூடியிருக்கின்றார். எவ்வளவு பாயிண்ட் அங்கே வருதுங்க. அப்போ இது போன்ற அமைப்பில் சிறப்பில்லாத அமைப்பாக இருக்கின்றது. இந்த பையனுடைய ஜாதகத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய புத்திகள் எல்லாமே 6-8 தொடர்புடைய புத்திகள். 6ஆம் இடத்துடைய தசை, 8ஆம் இடத்துடைய புத்தி. 6ஆம் இடத்துடைய தசை அடுத்தது 8ல் நின்ற ராகுனுடைய புத்தி. 6ஆம் இடத்துடைய தசை அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குரு புத்தி. தொடர்ச்சியாக 6, 8, 12 தொடர்பான புத்திகளாகவே வருகின்றன. அப்போ சுத்தமாக சரியில்லாத அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் இல்லைங்க சார், 4 ஜோசியத்தை நாங்கள் பார்த்துட்டோம், இதில் முழுமையான பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நட்சத்திர பொருத்தங்கள் முழுமையாக இருக்குங்கிறாங்க, செய்யலாம் என்று சொல்லும்போது திரு குருஜி ஐயா அவர்கள் அதெல்லாம் கிடையாது, இந்த ஜாதகத்தை எடுக்காதீங்க, இந்த பையனுடைய ஜாதகத்தை இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்? தசாபுத்தியுடைய அடிப்படையில் தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். 6-8 தசாபுத்தி சங்கமிக்குதா, வருகின்றதா? அடுத்தது திருமணம் செய்யக்கூடிய காலத்தில் அடுத்தது 6ஆம் இடத்துடைய தசையோ அல்லது 8ஆம் இடத்துடைய தசையோ அல்லது புத்தியோ அல்லது 6ஆம் இடத்துடைய புத்தியோ ஷஷ்டாஷக 6-8 6ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசை, 8ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய புத்தி, இது போன்ற வருதா? ஷஷ்டாஷகருடைய தசாபுத்தி வருதா? ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோகர், அவரே பாவத்துவம் அடைந்த நிலையில. இதுமாதிரி விஷயங்கள் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். 7ஆம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணும். 7ஆம் அதிபதி எவ்வாறு இருக்கின்றார்? சுக்கிரனுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். லக்னாதிபதியுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆயுள் காரகன் சனி, ஆயுள் ஸ்தானம் என்கின்ற 8ஆம் இடம், இது போன்ற விஷயங்களை சீர்தூக்கி பாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு? வலிமையாக இருக்கின்றதா? குடும்பஸ்தானத்தோடு ஒட்டுமொத்த பாவகருடைய தாக்குதல் ஆளாயிருக்கா? குடும்பஸ்தானம் செவ்வாய், சனி, ராகு போன்ற முழுமையான பாவகருடைய தாக்குதல் ஆளாயிருக்கும் போது குடும்பம் அங்கே பாதிக்கப்படுகின்ற அமைப்பு வருகின்றது. 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம் நன்றாக இருக்கின்றது. அயனசைன போகஸ்தானம். ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுவாக இருக்கு, இன்னொரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுவாக இல்லை. இவர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பாக வருகிறது. 12ஆம் இடத்தினுடைய தன்மை சரியில்லை என்ற அமைப்பை திரு குருஜி ஐயா அவர்கள் நேற்று அந்த வீடியோவில் சொல்றாங்க. அப்போ எதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்? அப்போ முழுக்க ஜாதக அனுகூல பொருத்தம், கட்ட பொருத்தம், அதை தான் பார்க்கணும். என்ன தசாபுத்தி போகுது, என்ன எப்படி இருக்கு, லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கின்றார், லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கின்றதா, லக்னத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டார், லக்னத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொள்கின்றார். ஏன்னா ஒரு லக்னத்தோடு சுபகிரகம் பார்க்கின்றது, லக்னத்திலே குரு இருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை லக்னத்தை குரு பார்க்கின்றார். எல்லாவற்றிலும் சகிப்புத்தன்மை இருக்கும். ஆனால் லக்னத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார், லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்கின்றார். இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க சற்று புடிவாத குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அது போன்ற அமைப்பில் ஜாதகத்தை இணைக்கணும். அசுப லக்னங்களுக்கு அசுப லக்னங்களை இணைக்கணும், சுப லக்னங்களுக்கு சுப லக்னங்களை இணைக்கணும். இது போன்று எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்காங்க. மேலோட்டமாக இந்த நட்சத்திரத்துக்கு 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு என்ற அமைப்பில் முடிவெடுப்பது என்பது சிறப்பில்லாத அமைப்புங்க. தசாபுத்தி என்ன தசாபுத்தி என்ன புத்தி போகுது, அடுத்தடுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்கு, ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா, புத்திரஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா, ஜீவனஸ்தானம் நல்ல சம்பாதிப்பாரா, 10ஆம் இடம் நன்றாக இருக்கின்றதா, அல்லது வேலைக்கு போய் சம்பாதிப்பாரா, அல்லது சொந்த தொழில் செய்து சம்பாதிப்பாரா, இப்படி எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து அந்த பொருத்தத்தை இணைப்பது சிறந்தது.
ஆனால் மேலோட்டமாக 7 பொருத்தம் இருக்குது 8 பொருத்தம் இருக்குது என்ற அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சுத்தமாக சரியில்லாத ஒன்றுக்கும் உதவாத பொருத்தங்க. அது அந்த அடிப்படையில் பொருத்தம் 10 பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் செய்யலாம். ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும், மாங்கல்ய பொருத்தம், கயிறு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், யோனி பொருத்தம் அப்பதான் இருவருக்கு தாம்பத்தியம் நல்லா இருக்கும் என்ற அமைப்பெல்லாம் கிடையாதுங்க. 7ஆம் இடம் நன்றாக இருக்கின்றதா? 3, 7, 12 தாம்பத்தியம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், மகேந்திர பொருத்தம் அமைப்பெல்லாம் கிடையாது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானாதிபதி குழந்தைக்காரகன் குரு நன்றாக இருக்கின்றாரா? 5ஆம் இடம் வலுவாக இருக்கின்றதா? 5ஆம் அதிபதி குழந்தைக்காரகன் குரு. சுக்கிரன் நன்றாக இருக்கின்றாரா? 7ஆம் இடம் நன்றாக இருக்கின்றாரா? 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா? இது போன்ற விஷயங்களை சீர்தூக்கி பார்க்காம மேலோட்டமாக 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்கு இதை செஞ்சிடலாம் என்ற அமைப்பு 4 ஜோசியரை பார்த்துட்டு சிறப்பாக இருக்குன்னு சொன்னதை திரு குருஜி ஐயா அவர்கள் இல்லை இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாது, சிறப்பில்லை, வருகின்ற தசை சரியில்லை என்ற அமைப்பில் அதை சொல்கிறாங்க. நேற்று திரு குருஜி ஐயா அவருடைய வீடியோவில் அந்த டிவியில் போட்டிருக்காங்க, குருஜி டிவியில் போட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாகவே ஐயாவுடைய மாணவர்கள் அனைவருமே 10 பொருத்தத்தை முழுக்க அவாய்ட் பண்ணிடுறது. அதாவது திரு குருஜி ஐயா கூட சொன்னாங்க, என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே 10 பொருத்தம் பார்ப்பது இல்லை. மாணவர்கள், ஃபாலோவர்கள், அவங்களுடைய ஐயாவுடைய அபிமானிகள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க 10 பொருத்தத்தை தவிர்த்து விட்டு தான் ஜாதக அனுகூல பொருத்த அடிப்படையில் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்குங்க. அந்த அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பது தான் சரியாக சிறப்பாக வருகின்றது. 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்கு என்ற அடிப்படையிலே திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சிறப்பில்லாத சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.